சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து அதிகரித்ததன் காரணமாக காய்கறிகளின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. இந்த நிலை ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காய்கறி வியாபாரிகள் சங்க நிர்வாகி முத்துக்குமரனிடம் நமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் தற்பொழுது காய்கறியின் விலையானது வெகுவாக சரிந்துள்ளதாக மார்க்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பொங்கலுக்கு பிறகாகவே இந்த சரிவானது ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சரிவிற்கான காரணம் என்ன, இந்த விலை சரிவானது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது குறித்து கோயம்பேடு வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் முத்துக்குமரன் அவர்களிடம் நான் கேட்போம். சார், இப்ப என்னென்ன காய்கறிகள்லாம் எவ்வளவு விலை சரிஞ்சிருக்கு, அதற்கான காரணம் என்ன சார்? பொங்கலுக்குலாம் நம்ம அவரைக்காய், பீன்ஸ், கேரட்டு, முட்டைக்கோசு அதெல்லாம் ரொம்ப அதிகமான விலையில வித்துருந்தது. இப்போ பொங்கலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிக விளைச்சல். இப்போ எல்லா ஊர்ல இருந்து கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அந்த ஏரியாலாம் ரொம்ப அதிகமான விளைச்சல் இருக்கிறதால எல்லா காய்கறி விலையும் தொடர்ந்து சரிவில் வந்துன்னு இருக்கு. இப்போ 40 ரூபா வித்த கேரட்லாம் இன்னைக்கு 10 ரூபா 12 ரூபாய்க்கு வித்துருக்கு. தக்காளி 40 ரூபா 50 ரூபா வித்த தக்காளி இன்னைக்கு வெறும் 10 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமா வந்துருக்கு. முட்டைக்கோசு பாத்தீங்கன்னா 20 ரூபா வித்த முட்டைக்கோசு 10 ரூபா, பீன்ஸ் 40 ரூபா 60 ரூபாய்க்கு வித்த பீன்ஸ் எல்லாம் 15 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துருக்குங்க. அப்புறம் வெங்காயம் பாத்தீங்கன்னா வெங்காயம் 40 ரூபா வித்த வெங்காயம் இன்னைக்கு 15 15 20 போயிருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு 15ல இருந்து இப்போ 18 13 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. விலை காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் அதிகமான உற்பத்தி வந்ததால தான் எங்களுக்கு விலை குறைஞ்சிருக்கு. சரி சார், இப்ப எத்தனை நாளைக்கு இந்த விலை குறைவானது நீடிக்கும், மக்கள் இதனுடைய பயனை எவ்வளவு நாள் அவங்க அனுபவிக்க முடியும் நினைக்கிறீங்க? இப்ப இது வரைக்கும் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னும் மேலும் ஏப்ரல் வரைக்கும் இது நீடிக்கும்.